இது கோலம்? எதுக்காக நீங்க இங்க கிடக்குறீங்க? அங்க ஊரே உங்களை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கு. நீங்க என்னடானா இங்க சொல்லலையா? நீங்க இங்க இருக்கீங்கன்னு மட்டும்தான் சொன்னான். ஆனா எதுக்காக இங்க இருக்கீங்கங்கறது இவன் சொல்லல. உங்களுக்கு எதுக்காக இந்த நிலைமை? நான் யாரை என் கூட பிறந்தவ மாதிரி நம்பினோ, யாரால என் குடும்பம் விளங்கும், என் பிள்ளைங்க தலையெடுக்கும்னு நம்பினோ, அவன்தான் எல்லாத்துக்கும் காரணம். யாரத்த? என் அப்பாவா? ஆமா, அந்த சௌந்தர பாண்டிதான். கண்ணு, போறவங்க வர்றவங்க யார் மேலயாவது பெரம்பு பற்ற போகுது. பேசாம வந்து இப்படி உக்காரியா? சரிம்மா. அம்மா, எனக்கு கம்பு சுத்தி பழகணும்னு ஆசையா இருக்குமா. அதுக்கு என்ன, அப்பா கிட்ட சொல்லி உன்னை யாராவது வாத்தியார் கிட்ட பேசி சேர்த்து விட சொல்றேன். சரிம்மா. அம்மா, காருமா. அம்மா, இங்க சவுந்தர பாண்டியன்கிறது எங்க அண்ணன் தான். அப்படியா? இந்த கோயிலுக்கு அவருதான் தர்மகத்தா. வாங்க, உங்களை கூட்டிட்டு போறேன். ரொம்ப நல்லவர். அப்பனே விநாயகா, சொல்லுங்க. நான் சொல்லணும்னு இருந்தேன். நேத்திக்கு அமாவாசை காலையில குளத்தங்கரையில எல்லாரும் வந்து சடங்குகள் செய்யறாங்க. அவங்க சடங்குகள் செய்யறது நான் எதுவும் தப்பு சொல்ல வேண்டாம். ஆனா அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அதை கிளீன் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. நம்ம ஆட்களை விட்டு அதை கொஞ்சம் கிளீன் பண்ண சொல்லுங்க சாமி. ஏன்னா அடுத்த ஆள் வரும்போது அவங்க அந்த படியில இறங்கி களைச்சறுக்கி குளத்துல போய் விழுந்துட கூடாதுல்ல, அதுக்காக சொல்லுதேன். சரிங்க சார்வாள், அப்படியே செஞ்சு செய்யுங்க செய்யுங்க. அண்ணே, சூடாமணி, உங்களை தேடி வந்திருக்காங்க. வணக்கம். வாங்க வாங்க. நீங்க தானே மலேசியால இருந்து அந்த கடதாசி போட்டீங்களே, நீங்க தானே அது? ஆமா சார், மலேசியால இருந்து லெட்டர் போட்டிருந்தேன். வேண்டுதலை நிறைவேற்ற வைர வேலை செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். விநாயகர் முன்னாடியே அந்த வேலை எடுத்துட்டு வந்து காட்டுதீங்க. வெரி குட் வெரி குட். எங்க அதுக்கு வேலை கொஞ்சம் நான் பார்க்கலாமா? காட்டுது. ஆஹா முருகா, சூப்பரு 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 சூப்பர். அக்கா, இந்தாக்கா கண்ணில் ஒத்திக்கிடு. நல்லா இருக்கு தம்பி. நல்லா இருக்குல்ல? சாமிக்கு வந்த காணிக்கைய விலை எல்லாம் விசாரிக்க கூடாது. இருந்தாலும் மனசு பொறுக்காம கேக்குறேன், இது எம்புட்டு விலை? இந்தியாவோட மதிப்புக்கு ஒரு 10 லட்சம் வரும்னு நினைக்கிறேன். அடடடடடடா, அக்கா, ஆட நம்ம ரைஸ் மில்ல விலை அப்படியே சொல்லுதாரு, 10 லட்சம்னு. பாரு, உன் கையில ஒரு ரைஸ் மில்லையே வச்சிருக்கே நீயே. நம்ம ரைஸ் மில்லோட விலை 10 லட்சம், இந்த வேலும் 10 லட்சங்காரு. இந்த வேலு கீழே விழுந்துற போகுது. சரி, இங்க கொண்டு.
சாமி மலேசியாலேருந்து வந்திருக்காங்க, பூஜையெல்லாம் நல்ல சிறப்பா நடத்திருங்க என்ன ஐயா. மூடி வச்சிருங்க. நல்லபடியா அர்ச்சனை பண்ணி நல்ல பிரமாதமா பண்ணி அனுப்புங்க. சரிங்க சார்வாள், அப்படியே ஐயா பண்ணிடலாம். போங்க போங்க சரி நாங்க பாத்துக்கிறோம். போங்க. ஏ பாப்பா மலேசியா குலத்தை. அண்ணே, நீங்க தர்மகத்தாவான நேரம் கோயிலுக்கு நகையா குமியுது. எல்லாம் உங்க பக்தி செய்யற மகிமை. அதா உன்னையே விடவா? விடிஞ்சு எந்திரிச்சா நீ தான் இந்த கோயிலை நல்லா கூட்டி பெருக்கிற, கோலம் போடுத, பூ கட்டி அழகா முருகனுக்கு சாத்துத. அம்புட்டியே, நீ இருக்கிற நிலைமைக்கு இந்த கோயில் வருமானத்துல நான் சம்பளம் தாரவான்னு சொன்ன வேண்டான்னு சொல்லுதே நீ. இதை விட பக்தி ஒண்ணு இருக்குமா? அண்ணே, சாமிக்கு பணிவிட செய்யறது புண்ணியம். அதுக்கு சம்பளம் வாங்குவாங்களா? சரிண்ணே, இன்னும் கொஞ்சம் பூ இருக்கு, கட்டணும். நான் வரேண்ணே. வரேன். சரிம்மா சரிம்மா சர்மோ, நல்லா வருவே நீயே. எப்படி பட்டு அடிச்சிருக்கான் பாரு. அக்கா, ஆ? நீ அததான் நினைக்கியோ? ஆமால, ம். அந்த வைரவேலு என் கண்ணை விட்டு போகவே மாட்டேங்குதுல. எனக்கு மட்டும் என்ன, என் அப்ப முருகன் எதுக்கு இருக்கான்? நம்ம ஆசைப்பட்டதையெல்லாம் நிறைவேற்றத்தானே. இல்லே சனியா ஐயா, நீ என்ன செய்த? நல்லா டேலண்ட் உள்ள ஒரு திருடனா பார்த்து புடிச்சு, நம்ம ஊர் ஆளா இருக்க கூடாது, ஒரு நல்ல ஆளா கொண்டா. எதுக்குன்னா சீக்கிரமா இந்த சாமியோட ஆபரணங்கள் மொத்தமும் நம்ம கைக்கு வந்துடணும். ஐயா, கண்டுபிடிச்சிட மாட்டாவளா? இல்ல, கண்டுபிடிக்க முடியாது. இது வரைக்கும் போட்டிருக்கிற ஆபரணம் அத்தனைக்கும் டூப்ளிகேட் ரெடி பண்ணி வச்சாச்சு நானு. ஓ, இப்ப இந்த எடுத்துட்டு வந்தாங்களே இந்த வைர வேலுக்கும் ஒரு டூப்ளிகேட் ரெடி பண்ணியாச்சுன்னா, நான் ஏற்கனவே ரெடி பண்ணிருக்கிற நகைகளோட டூப்ளிகேட்டோட இந்த வேலோட டூப்ளிகேட்டையும் அதோட சேர்த்து அப்படியே மாத்தி கொண்டு போய் வச்சிருவேன். இல்லே, முருகனை வர்ற பக்தால்ஸ் எல்லாரும் ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் பார்ப்பாங்க. ஆறும் கிட்டத்துல போய் அந்த நகையை உரசி எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதானப்பா. என்ன மூளை உனக்கு? என் தம்பின்னா தம்பிதான். அக்கா, அது மட்டும் இல்ல, நான் என்ன சொல்ல வரேன், இந்த முருகன் என்ன இருக்கிற இடத்த விட்டு எந்திரிச்சு போய் இந்த மாதிரி எனக்கு போட்ட நகையெல்லாம் மாறிடுச்சுன்னு எவன்ட்டியா போய் சொல்ல போறாரா? சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவருக்கு டெய்லி பார்த்தா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அலங்காரம் பண்றாங்க, விதவிதமான அலங்காரம் பண்றாங்க. எப்ப யாரு என்ன பண்றாங்கன்னு அவருக்கே தெரியாது. இதுவா அவருக்கு தெரிய போகுது, அதே மாதிரி இதுவும் ஒரு அலங்காரம்னு அவர் நினைச்சுக்குவாரு. அதனால இத போய் அவர் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ண மாட்டாரு. ஐயா, நீங்க நினைச்ச மாதிரியே ஒரு களவாணி பைய கேரளாவுல இருக்கான் ஐயா. நான் போய் கூட்டிட்டு வரேன், பாருங்க. அக்கா, அந்த களவாணி பையன் இந்த கோயில் நகையெல்லாம் திருடிட்டு வந்து நம்ம கையில கொடுத்துருவான். அக்கா, நீ ஒண்ணு கவனிக்கணும், இந்த கோயில் நகையில நான் விற்கலாம் மாட்டேன். ஏன் விற்கணும்? சேர்த்து வச்சிருப்பேன். என்னையே சொந்த நகை, முருக நகை இல்ல. சரி சரி. எனக்கு சௌந்தர பாண்டி முக்கியம் இல்ல, பாகியம்தான் முக்கியம். பெத்த புள்ள மாதிரி அவளை நினைச்சேன். பெரிய ஒரு இடத்துக்கு அவ வாக்கப்பட்டு போறான்னு அம்பிட்டு சந்தோஷப்பட்டேன். பாகியம் புரிச்சங்கிறதுனால சௌந்தர பாண்டிய கூட பிறந்த அண்ணனா நினைச்சேன். பாகியம் புருஷன் மட்டும்தானா? ஒரு பெரிய மனுஷன் இல்லையா? அப்பதான் அவரு பிரசிடென்ட் ஆயிருந்தாரு. கோயிலுக்கு தர்மகத்தா வேற. அவரு மேல எப்படி தான் சந்தேகம் வரும்? எனக்கும் வரல. மனசார என் அண்ணன் நான் அவரை நம்பினேன். அவனும் என் மேல பாசமா இருக்கிற மாதிரி தான் பேசுவான். அந்த பாசத்துக்கு பின்னால ஒரு பாம்பு குணம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த சிரிப்புக்கு பின்னால
ஒரு திருட்டு குணம் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. முழுசா என்ன அத்தை நடந்துச்சு? சொல்லவே கூசுதுதா. ஒத்த பொம்பளை, எல்லாரையும் நம்பின பொம்பளை, அந்த முருகனையும் சேர்த்துதான் நம்பின. எல்லாம் தெரிஞ்சும் அவன் இப்படி அமைதியா இருக்கானே, நான் என்ன செய்ய? அம்மா, இது அழ வேண்டிய நேரம்ல, தைரியமா இருக்க வேண்டிய நேரம். என்ன நடந்ததுன்றத முழுசா அவகிட்ட சொல்லு. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடியும் முன்ன நான் கோயிலுக்கு போனேன். என் கூட சம்முவமும் வந்தான். அம்மா, அந்த தூணெல்லாம் தொடச்சிட்டமா? அப்படின்னா இங்க சன்னதியில இருக்க பத்தியா, அந்த தூணை எல்லாம் அப்படியே தொடச்சிருக்கனே. சரிம்மா. சரி. வள. நமஸ்காரம். என்ன ஜனியா, விவரம் எல்லாம் சொல்லிட்டியா இருக்கு? சொல்லிட்டேங்க ஐயா. 10,000 கேக்குறான். அட 10,000 தானா? உடனே கொடுத்துட வேண்டியது தானே இருக்கு. சரிங்க. எலே, காரியம் சுத்தமா இருக்கணும். உன்னால முடியுமால? അമ്മേ, കേരളത്തെ അമ്പലങ്ങളിൽ വിഗ്രഹങ്ങൾ മോഷ്ടിക്കൽ ഞാൻ നമ്പർ 1 ആക്കും. எலே சவுந்தரம், என்னல சொல்லுதான் அவன்? சொல்லுதேன் நான் சொல்லுதேன். வா நிச்சுக்கிற, வா வா வா, சொல்லுதேன் வா. அம்மா, ஆ? அம்பலங்களில் விக்கிரகம் மோசடிக்கு ஞானானும் நம்பர் 1 அப்படின்னா என்னம்மா? அது மலையாளம் தம்பி. உங்க சவுந்தர பாண்டி மாமாவுக்கு தான் அது நல்லா தெரியும். நீ வேலையை முடிச்சிட்டியா? முடிச்சிடுமா, இன்னும் 2 தூண் தான் இருக்கு. சரி, வா போலாம். സാറേ, ഞാൻ പോയി കോയിലെല്ലാം പാത്തിട്ട് பார் பார். அம்மா, இவருதாம்மா. அண்ணே, வாத்தா சமு. இப்போ போனாரே, அவரு யாருண்ணே? ஏன், உனக்கு எதுக்கு அது? இல்லக்கா, அந்த ஆளு பாக்குற பார்வையே சரியில்லக்கா. இடுப்புல வேற கத்தி தொங்குது. எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்குக்கா. என்ன சூடாமணி, ஏன் அவன் கோயில் விக்கிரகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தானா? ஆமாங்க அண்ணே. அப்ப கரெக்டா தான் செஞ்சிருக்கானே. எலா சூடாமணி, நீ வேற. அவன் இந்த கோயில் சிற்பங்களை எல்லாம் சரி பண்ண வந்திருக்கானே. அது சிற்பின்னு சொல்லுவாங்கல்ல, அதான் அந்த வேலையை தான் பார்ப்பானே. அதுக்காக வந்திருக்கான்.
இந்த சிலையெல்லாம் கொத்துவாங்களே அவங்களா? அவனேதான். அவன் இடுப்புல இருக்கிறது கத்தி, நீ அது கத்தி இல்ல ஆத்தா, அதுக்கு பேரு உளி. ஆமா, அதை வச்சுதான் இந்த சிற்பத்தி எல்லாம் இப்படி தட்டி 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 செய்வாங்க இவங்க. நீ ஒண்ணும் பயப்படாத, அதான் நாங்க இருக்கல போறவேன்னு பயம். சரி, உனக்கு நேரம் ஆயிடுச்சு, இந்நேரத்துக்கு நீ சமையல் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருவியே. கிளம்பு. சரிண்ணே. அண்ணே, மனசுக்கு என்னமோ மாதிரியா இருக்குண்ணே. எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அண்ணே. நான் வரேண்ணே. நீ சின்ன பையன் இருந்தாலும் கரெக்டா தான் கேட்டிருக்க. நீ கேட்டதுக்கு அர்த்தம் அப்ப எனக்கு தெரியல. இந்த ஜெயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தாயா அதுக்கு அர்த்தம் என்னன்னே தெரிஞ்சுது. சொல்லுமா. அதுக்கு அர்த்தம் கேரளாவுல கோயில் விக்கிரகங்களை எல்லாம் கொள்ளையடிக்கிறதுல நான் தான் நம்பர் 1ன்னு அர்த்தமா. அந்த ஆளு மலையாளத்துல சொல்லி இருக்கான். அப்போ அது உனக்கும் புரியல, எனக்கும் புரியல. அத்தை, மொத்த விஷயத்தையும் சொல்லுங்க. நீங்க எப்படி இந்த ஜெயிலுக்கு வந்தீங்க? என்ன கேஸ்? என்ன தண்டனை? பெரிய பெரிய பாவம் பண்ணாமா. கோவில் நகையை எல்லாம் கொள்ளையடிச்சான். ஒரு கொலை பண்ணான். பழிய ஏன் மேல போட்டான். நிஜமாவா? கொலையா பண்ணாரு? ஆமாத்தா, அம்புட்டையும் பண்ணிட்டு என் பேரை கெடுத்தான். என் பிள்ளைகளை அனாதையா தவிக்க விட்டான். அது பத்தாதுன்னு இப்போ என் மகனை சுத்தி சுத்தி அடிக்கிறாமா. இப்போ நான் சொல்றேன் கேட்டுக்கோ. முருகனுக்கு செஞ்ச பாவத்தை மறைக்கதான் அவன் திரும்ப திரும்ப தர்மகத்தாவா வர துடிக்கிறான். என் மக இசக்கிய மருமகளா அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போனது மருமகளா ஏத்துக்கிட்ட மாதிரி நடிக்கிறது எல்லாமே எதுக்கு நினைக்கிற? இதோ இவனை மிரட்டதான். அந்த ஆள் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்லம்மா. என் மகனை பத்தி எனக்கு தெரியாததா? அவனுக்கு ஒன்ன நினைச்சுதான் பயம். எங்க அவன் வாழ்க்கைய நீ கெடுத்து விட்டுருவியோன்னு தவிக்கிறான். அதனால இசக்கிய வச்சு உன்னைய மிரட்டுறான். இசக்கிக்காக நீ அவனை மன்னிச்சு விட்டுருவன்னு அவன் நம்புறான். அதெல்லாம் பாத்துக்கிற தெம்பு என்கிட்ட இருக்குமா? நீ மேல நடந்தது அவளுக்கு சொல்லு. சொல்லுவையா, சொல்லுவேன். இது 20 வருஷம், 20 வருஷத்து சொம, 20 வருஷத்து கண்ணீர். இது எல்லாத்தையும் நான் சொல்லிதானே ஆகணும். சொல்லுவேன். இல்லே சனியா, ஐயா வந்துட்டாரு. சார், எங்க பாக்கியம் எங்க? ஐயா அர்ச்சனை பண்ண சன்னதிக்கு போயிருக்காங்க. நல்லதா போச்சு. சரி, வரத்துக்குள்ள பொட்டி எடுத்து வா. போ. இந்த இடத்துல வரேன். விரசலா ஐயா எடுத்துட்டு வந்துட்டேன் ஐயா. திறந்து காட்டு. இதாம்லே எல்லா நகையும் டூப்ளிகேட். എന്താ സാറേ, ഒറിജിനൽ மாதிரியே இருக்கு. சவுந்தரபாண்டி ஒரிஜினல். அவன் செய்த வேலை எல்லாமே ஒரிஜினலா தான் தெரியும்.
அப்ப முருகனாலேயே இதை கண்டுபிடிக்க முடியாது. இதை உள்ளார வச்சுட்டு நீ அந்த ஒரிஜினல் எடுத்துட்டு வந்தா போதும். ஓகே சார். சாவி சரியா? பொட்டியை முடி தனியா கொண்டு போய் வை. சரிங்க. அக்கா சாவி கொண்டா. கொண்டா. பரணி, என்னடா என்னடா கண்ணு, என்னாச்சு? என்ன ஏங்க என்னங்க இது? கோவில் சாவியா? ஆமா, சாமி அலங்கார பொருள் லாக்கர் சாவித்தேன். என்ன பதிக்கு கோவில் லாக்கர் சாவி தர்மகர்த்தா வீட்டுல தானே இருக்கணும். சரிங்க, இப்போ எதுக்கு இத கோயிலுக்கு எடுத்துட்டு வந்தீங்க? கொடுங்க, நான் போய் வீட்ல வச்சுட்டு வந்துடுறேன். ஏ உனக்கு எதுக்கு? இந்த பாரு பரணி அழுது பாரு, என்னன்னு கேள்வில. அம்மா, அண்ணன் அடிச்சிட்டே இருக்காம்மா. இங்க பாருமா எப்படி அடிச்சிருக்கான்னு. அந்த மலையாளி ஒரு திருடன. அவன் கோயில் நகையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டான்.